தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, அமமுக மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள், இஸ்லாமியர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த தாமரைக்குளம் பேரூர் கழக இளைஞர் அணி துணை செயலாளர் அப்பாஸ் மைதீன் தலைமையில் மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் செல்வராமன், முன்னாள் தென்கரை பேரூர் செயலாளர் கருத்தபாண்டி, பேரூர் இளைஞர் அணி செயலாளர் சதீஷ்குமார், மகளிர் அணி செயலாளர் விஜயா, தாமரைக்குளம் 7வது வார்டு செயலாளர் செல்வம், பெரியகுளம் நகர இளைஞர் அணி நிர்வாகி ரஃபீக் ராஜா, பெரியகுளம் தெற்கு ஒன்றிய பிரதிநிதி அந்தோணி, பெரியகுளம் நகர வர்த்தக அணியைச் சேர்ந்த சம்சுதீன், பெரியகுளம் ஒன்றிய மாணவர் அணி துணை அமைப்பாளர் முகமது சபீக் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் என மொத்தம் 250 பேர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதேபோல் கேரள மாநிலத்தில் பன்னீர்செல்வத்தால் நியமிக்கப்பட்ட கேரள மாநில கழக பொருளாளர் ஜெயாலால் தலைமையில் கேரள மாநில கழக அவைத்தலைவர் ஜிம்ஜோ வெம்பிலான், மாநில கழக இணை செயலாளர் மல்லிகா, மாநில கழக துணை செயலாளர்கள் யசோதா மற்றும் ஹரீஷ், திருவனந்தபுரம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், மாவட்ட துணை செயலாளர் ராதிகா, மாவட்ட தலைவர் பிரமோத், மாவட்ட இணை செயலாளர் சந்திரிகா, கொல்லம் மாவட்ட செயலாளர் சிதம்பரம் பிள்ளை, மாவட்ட தலைவர் லத்திகா குமாரி, துணைத் தலைவர் கமலாகரன், மாவட்ட இணை செயலாளர் விஜயன் பிள்ளை, மாவட்ட பொருளாளர் ஸ்ரீஜித், மாவட்ட பிரதிநிதி காமராஜ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டின் பேரில் அமமுகவை சேர்ந்த மாவட்ட விவசாய அணி செயலாளர் தக்காளி சந்திரன், மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் வக்கீல் செல்வம், மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் சுமன்ராஜ், ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் அர்ஜுனன், மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் செல்லப்பாண்டி, ஆண்டிப்பட்டி பேரூர் கழக இணை செயலாளர் பாக்கியராஜ், மேற்கு ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் சிவராஜ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் என மொத்தம் 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது தேனி கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன், மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி, கழக துணை செயலாளர்கள் சோலைராஜ், உஷாராணி, மாவட்ட பொருளாளர் வைகை பாண்டி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சகுந்தலா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார், மாநில விவசாய அணி துணை செயலாளர் பெரியவீரன், மாநில மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் அனுமந்தன், பெரியகுளம் ஒன்றிய பொறுப்பாளர் அன்னப்பிரகாஷ், பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன், கடமலை மேலே வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி காலை, ஒன்றிய செயலாளர் ராமர், கம்பம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன், கூடலூர் நகர கழக செயலாளர் அருண்குமார், பெரியகுளம் நகர கழக செயலாளர் பழனியப்பன், ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் அருண்மதி கணேசன், வடுகப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன், தாமரைக்குளம் பேரூர் கழக செயலாளர் மனோகரன், கெங்குவார்பட்டி பேரூர் கழக செயலாளர் தினேஷ்குமார், தேவதானப்பட்டி பேரூர் கழக செயலாளர் ஜவஹருல்லா, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் கணேசன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்கள் கரிகாலன், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் பால்பாண்டி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் முகமது சலீம், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தவமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை